வணக்கம். வாங்க நம்ம RRJ டியூப்குள்ளே போகலாம். நேற்று BMI என்றால் என்னன்னு பார்த்தோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது பெண்கள் தங்களுடைய அழகையும் உருவ அமைப்பையும் பாதுகாத்துக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு குறியீடு சொன்னேன். உடல் பருமன் குறியீடுன்னு. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அந்த உடல் பருமன் குறியீடு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுடைய BMI என்ன என்பதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சந்தோஷம். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? உடல் ஆரோக்கியம் என்பது மனமும் உடலும் சார்ந்தது. மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் அதுக்கு பேர் உண்மையான ஆரோக்கியம்னு பேர். இப்போ இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருப்பதற்கு சாதாரணமாக யோசித்து பாருங்கள். நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டை நல்லா க்ளீன் பண்ணுவோம், அதை சுத்தப்படுத்தி என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம். அதை சுகாதாரத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி இப்போ நம்ம BMI தொடர்பான உடல் நலம் தொடர்பான காரியத்துக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம உடலை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிடணும். நல்ல சக்தி வாய்ந்த ஓட்டங்களை நம்ம பயன்படுத்தணும். அப்படி சக்தி வாய்ந்த ஓட்டங்கள் எதன் மூலமாக அதை நம்ம உறுதிப்படுத்தலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், புதுப்பிக்கலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ். அது பிராணாயமா. இப்போ பிராணாயமா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பிராணா அப்படின்னு வரும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதாவது பிராணவாயு. பிராணவாயுங்கிறது ஆக்சிஜன். பிராணன் உயிர். நம்ம உயிருக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமான எக்ஸசைஸ்க்கு பேர் தான் பிராணாயமா. நம்ம வாழ்க்கையின் சக்தி ஓட்ட பாதையை உயர்த்துவதற்கு நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று. எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேட்டால், வரும் ஆனால் வராது, தெரியும் ஆனால் தெரியாது. இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த பிராணாயமான என்னன்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்லைன்னா அதை பயன்படுத்துறதில்ல. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அட்லீஸ்ட் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் முயற்சியும் செய்யணும். நமக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடாது. முக்கியமாக இது பெண்களுக்கு மிக மிக அவசியம். ஏன்னா பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும், காலை நேரத்தில் அவங்கள பார்த்தா அவங்களுடைய உடலில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்னா நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் நம்ம கண்டிப்பாக சமாளித்து ஆகணும். அதுக்காக அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, சமாளிக்கணும். அப்படி சமாளிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு செய்கை, ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த பிராணாயமா. தெரிந்ததை தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. இது என்ன, இதனால் என்ன பயன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். என்ன பயன்? வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் அந்த பிராணாயமா? முதல்ல நம்முடைய மூளை நரம்பு மண்டலங்கள் அதை எல்லாத்தையும் இந்த பிராணாயமா செய்வதன் மூலமாக நாம் அமைதிப்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து காக்னிட்டிவ், அதாவது காக்னிஷன் அப்படின்னா சுய மரியாதையில் சுய டெஸ்ட், அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், செல்ஃப் அவேர்னஸ். நம்ம எப்படி இருக்கோம், எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து, நம்முடைய நிலைமையை பார்த்து அதை உயர்த்துதல். அதை உயர்த்தல்னால் ஒரு பரிதாபமான நம்ம நிலையில் இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம்? உயர்த்தலாம்.
அந்த பரிதாபமான நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் பிராணாயாமா செய்வதன் மூலமாக. இன்னும் ஆஸ்துமா, ஆங்ஸைட்டி, ஹைப்பர் டென்ஷன். ஆஸ்துமா எல்லாருக்கும் தெரியும், ஒரு மூச்சு தொடர்பான ஒரு வியாதின்னு அதை சொல்லலாம். அடுத்து ஆங்ஸைட்டி, அதாவது பரபரப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அதிக ரத்த அழுத்தம், எனக்கு பிபியே ஏறுதுடா அப்படின்னு சின்ன குழந்தை காலையில் அடம்பிடிச்சிச்சு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த பிராணாயாமா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து சரி, இதை எந்த டைமில் நாங்கள் செய்கிறது? நாங்கள் காலையிலேருந்து எங்களுக்கு ஓய்வே இல்லாமல் வேலை பார்க்குறோம், மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குகிறோம் அல்லது டிவி பார்க்குறோம், இப்போ ஈவினிங் டைமில் திரும்பியும் பரபரப்பாக வேலை செய்யாதுக்கு எப்போ நீங்கள் செய்கிறது இந்த வேலையை அப்படின்னா, சூட்டபிள் டைம் இருக்குது. என்னென்னா 4 to 6 AM அதிகாலை நேரம், அது பிரம்ம முகூர்த்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரம் தான் பெஸ்ட் டைம் டு டூ திஸ் பிராணாயாமா. சரி, அந்த நேரத்தில் என்னால் எழுந்திரிக்க முடியாதுப்பா, நான் எழுந்து தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால், பிஃபோர் சன்செட், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக இதை செய்யலாம். அதுவும் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னா நான் எந்த நேரத்தில் செய்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற நேரங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டு 3 அல்லது 4 மணி நேரம் கழித்த பிறகு எம்டி ஸ்டமக்கில் இதை செய்யலாம். இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துரும். த ஃபஸ்ட் ஒன், தி பெஸ்ட் டைம் டு டூ திஸ் எக்ஸசைஸ் அதிகாலை நேரம், ஏர்லி மார்னிங் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். அடுத்தது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு. அடுத்தது ஒரு 3 to 4 மணி நேரம் சாப்பிட்டு நம்ம எம்டியாக இருக்கணும், நம்மளோட வயிறு எம்டியாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்ய, சாப்பிட்டு 3-4 மணி நேரம் கழிச்ச பிறகு அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்தில் செய்யலாம். ஓகே, டைம் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து எந்த இடத்துலேருந்து நான் செய்கிறது? ஒரு பூஜை ரூமில் இருந்து பண்ணணுமா, ஒரு எந்த வீட்டில் ஹால்லையா இல்லை கிச்சனில் வேலை பண்ணிக்கிட்டே இது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது தகுதியான இடம் என்னென்னா, அமைதியான ஒரு சூழ்நிலை, நல்ல காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை, தூய்மையான சுத்தமான ஒரு இடம். இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம உட்காந்து இது செய்யணும். ஏன்னா நம்ம பிராணனுக்கு தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய உயிரோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாயுவை நம்ம சுவாசத்தல் மூலமாக பெறுறோம். அப்போது அந்த அந்த ஆக்சிஜன் எப்படி இருக்கணும்? வெளியில் நம்ம வாட்டுக்கு ஒரு வெராண்டாலேருந்து நான் செய்கிறேன் அப்படின்னா, அங்கே 1000 கார் வண்டிகள் போய்கிட்டு இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய புகை அது நமக்கு நச்சுத்தன்மையானதாக இருக்கும். இருக்கிறதையும் நமக்கு இருக்கிற அந்த சுகமும் சுகவீனமாக போயிடும். அதனால் நல்ல காற்று, தூய்மையான காற்று, நல்ல மரஞ்செடி இருக்கிற இடம், ஒரு கார்டனாக இருக்கலாம், அல்லது வீட்டிலையே ஒரு அமைதியான இடமா இருக்கலாம், சுத்தமான ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இதை செய்யணும். அடுத்ததாக, சரி எப்படி நான் படுத்துக்கிட்டே இதை செய்யலாமா அல்லது நான் வேலை செஞ்சுக்கிட்டே இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய உடல் நல்லா உட்கார்ந்து நிமிர்ந்து இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களுடைய போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நல்லா முதுகு தண்டில் அப்படி நெளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து அந்த நேரத்தில் தான் இதை செய்யணும். அதுதான் பொசிஷன், உங்களோட பாடி பொசிஷன் எப்படி இருக்கணும், நிமிர்ந்த நிலையில் செய்யணும் இருந்து. அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய, எல்லாமே நம்ம முழுமையாக பார்த்துட்டோம், அதன்படி செய்துட்டோம். எப்படி செய்கிறது? ப்ரீத்திங்கிறது என்ன? மூச்சு விடுதல். இது நம்ம சொல்லித்தர தேவையில்லை, பிறக்கும் போதே நம்ம மூச்சு விட்டுட்டு தான் பிறக்கிறோம். இப்போது இதுக்கு இந்த மூச்சு விடுதலுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மூச்சு விட போகிறோம். ஏன்னா நமக்கு மூச்சு விடுறதுக்கு பயன்படக்கூடிய கடவுள் நமக்கு உடலில் கொடுத்துருக்கூடிய உறுப்பு என்னென்னா நுரையீரல். இந்த நுரையீரலை நம்ம சுவாசத்தின் பொழுது அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய இடம் முழுவதையும் நம்ம பயன்படுத்துவது இல்லை. அதில் ஒரு சில இடங்களில் அப்படியே விட்டு வச்சுருந்தோம். இப்போ ஒரு 75% யூஸ் பண்ணுறோம், 25% இடத்தை நம்ம பயன்படுத்தலை. ஏன்னா மிக லகுவாக, மிக எளிதாக, ரொம்ப ஈஸியாக மேலோட்டமாக நம்ம சுவாசிக்கிறோம். ஆழ்ந்த, அதாவது டீப் ப்ரீத்திங் நம்ம பண்ணலை. அதைத்தான் இந்த பிராணாயாமாவில் நம்ம டீப் ப்ரீத்திங், ஆழமான ஆழ்ந்த ஒரு சுவாசத்தை பண்ண போகிறோம். அதுதான் பிராணாயாமாங்கிறது. இப்போது எப்படி செய்யணும் அந்த மூச்சு விடுதல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல கண்ணை மூடி நிதானமாக நிமிர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இடது கையை வயிற்றிலையும்
வலது கையை வந்து இதயத்து பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அதாவது நல்ல டீப் ப்ரீத் அப்படின்னு மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க. இன் ப்ரீத், மூச்சு காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுத்துட்டு மெதுவாக அந்த காற்றை வந்து வெளிவிடுறோம் ஸ்லோவாக. அப்படி வெளிவிடும்போது அப்படின்ற சவுண்டை சொல்லிட்டு நம்ம வந்து வெளிவிடுறோம். இந்த மாதிரி நம்ம மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுறோம். இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, மூச்சு காற்றை உள்ளிழுப்பதற்கும் வெளிவிடுப்பதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தான் பிராணாயாமான்னு சொல்கிறோம். இது டிவியில் நிறைய பிராணாயாமா, பல்வேறு விதமான பிராணாயாமா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லோரும் நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். எல்லா விதமான ஐட்டங்களையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே உங்களுக்கு நீங்கள் டிவி பார்க்குறது இல்லை, அதை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூச்சு காற்றை நல்லா ஆழமாக மூச்சு காற்றை உள்ளெடுத்து வெளிவிட்டாலே போதும். அதுவே நீங்கள் செய்தாலே போதும். அதற்கு இந்த மாதிரியான இடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் உங்களது உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகள்லாம் வலுப்படுத்துவதற்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு, எனர்ஜி அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிராணாயாமாவை மறக்காமல் செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடில் நமக்கு அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிவியலை பற்றி பார்க்கலாம்.